ஏம்மா எங்க வந்தீங்க? இங்க கிளசெல்லாம் சும்மா கிடக்கு. ஆமா, யாரும் சொல்லல ஆடுங்கன்னு. சரி, அவங்க வயசுக்கு வள்ளி ஆடணுமா? நான் கேட்கிறேன், உங்க அப்பா என்ன சொல்லி காவலுக்கு அனுப்புனாரு? ஆடி பாடி காவல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆடி ஆடி பாடி காவல் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? பாடுனே. ஆடுறது எப்ப? ஆடி பாடினா நான் பாடுவேன், நீங்க ஆடணும், அப்படி காவல் பாருங்கன்னு அர்த்தம். ஓஹோ, நீங்க ஆடணுங்கிறது அர்த்தம் இல்ல. நீங்க பாடணும், நாங்க ஆடணும். நீங்க காலையில நோகாம நொங்குது நூட்டு காலையில இங்க இருந்து மந்திரி வாடையில இருந்து சம்பளத்தை பரட்டு பரட்டுன்னு எண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். அப்படித்தானே? எனக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? பாடணும், பேசணும், சரி, தர்க்கம் பண்ணணும், அதுதானே சம்பளம். அப்ப உங்க அப்பா அப்படி சொல்லி அனுப்பி பாடணும், பேசணும், தர்க்கம் பண்ணுமான்னு சொல்லி அவங்க அப்பா அனுப்புனாரு. இல்ல நீங்க இப்ப ஆடுறீங்களா பூரா அவுக்க. ஐயோ என்ன இவர் அம்மா ஒரு பெண்ணு அடக்க உடக்கமா இருங்கம்மா. அப்புறம் என்ன ஆடுங்கன்னா பிரயோஜனமா? எரிச்சம் தான் கலப்பி. என்னது எரிச்சல கலப்பி. நல்ல வேலைக்கு பறவை விரட்டிக்கிட்டு ஆடுவோமா? ஆடுங்க. ஆலோலமோ ஆலோலமோ ஆலோலம் சோ ஆலோலமே என்ன ஒரேடியா குளுக்குற? என்ன நானும் குளுக்குனேன். நாங்க ஒரு அளவா தன்னடி குளுக்குறோம், நீ நடி ஒரேடி அப்படி குளுக்குற. என்ன நீங்க மறுபடி குளுக்குங்க பாப்பா. ஆலோலமோ அவ அந்த உலக மாதிரில குளுக்குறா. உனக்கு தான் இருக்குங்கிற மாதிரி இப்படி ஒரேடியா குளுக்குற. என்னடி அதானே? இப்படி எல்லாம் பண்ணிக்கிறேன். அதிக பிரசங்க தரமா பண்ணேனா எங்க அப்பாட சொல்ல அப்புறம் வேலையை விட்டு நீக்கிடுவேன், ஞாபகத்துல வச்சுக்க. என்னது சின்னஞ்சீரு சிட்டிகளா நீ கொஞ்சம் நைவா. நீ ஏதாவது யார உடம்பு பண்ணுவ, உனக்கு தெரியும். இல்ல அவ பொம்பளை பிள்ளை சேர்த்துக்குமா அவளை? சேர்த்துக்குங்க. அப்பலாம் பண்ண மாட்டியா? நானும் ஒரு பெண்மணி தான். சரி உன்னை நான் நம்புறேன். சின்னஞ்சீரு நான் இன்னும் ஆடவே ஆரம்பிக்கிறேன். இந்த இப்படி ஆட்டின குடும்பத்துக்கு விளங்காதம்மா. நான் அப்பவே என்ன சொன்னேன், வெய்யாட உடம்பு என்னது என்ன அவ தலைவர் ஒரு மாதிரி இத்த தண்டி இடி இடிக்கிற. சின்னஞ்சீரு பறவையெல்லாம் செத்துச்சு. ஏண்டி பறவையை விரட்டுறதுக்கு வந்தமா நான் சாகடிக்க வந்து அடி நின்னு? இல்லம்மா கொஞ்சம் வேர்த்துச்சு வீசிக்கிட்டே. சின்னஞ்சீரு சிட்டிகளா சமரண்டு கூட்டங்களா பறவைகளா பறவைகளா நீரை கொய்விகளா ஆலோ ஆலோலம் சாரோலமே சாரோலமே சா. எந்த பறவையும் போகல, பூரா ஞானமான பறவைகள். அதனால நம்ம போயிருவோம். சரி, ஆளுக்கு ஒரு பக்கமா இன்னும் காவல் பார்ப்போம். சரி, நவமுனிகள் ஞானிகள் வரக்கூடிய இடம். சரிங்க. அப்படியே இருந்தா நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கங்க. வேற யாரும் வந்து நீங்க கூப்பிடுங்க. சரி, போமா. சோ
ஆமா போயிட்டு வரவா. அப்புறம் சும்மா இருந்தா வீட்டை பக்கம் வாங்க. இருமா வந்துடுறேன். ஆமா அரவா சாத்தனி கருவாயை போயிட்டு வருவா. திரு கைலாயம் என்ற உலகத்தின் முத்த கடவுளான ஆதிபரம்பொருள் எம்பெருமான் ஈஸ்வரனிடத்தில் ஆசைப்பட்ட முன்பன்னவர்தகத்திலே வாதிய நாதிபராசக்தி என்னவள் உமையவள் திருபாத மனித நேராக பார்க்கடலுக்கு சென்று மச்சம் குர்மம் ராகம் மாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கியம் சொல்லக்கூடிய தசவதாரத்திற்கு சொந்தக்காரன் பத்தவதார கதாநாயகன் பாட்டன் பெருமாளிடத்தில் ஆசைப்பட்ட முன்பு அருளிலார் கபலகமில்லை பொருளிலார் கபலகம் இல்லாக என்கிற காரணத்தினாலே செல்வங்கள் புகழ் கல்வி வழி வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்கோல் நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களுக்கு அதிபதியான பாட்டி மகாலட்சுமணத்தில் ஆசைப்பட்ட நேராக சத்தியம் என்ற ஆழத்திலே இந்த ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் நாள் எடுத்து பண்ண முடிக்கிறான் வாசி முடிக்கிறான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மனின் நல்ல ஆசி வினைக்கிரமைந்தி வெள்ளை திகளுடுத்தி வெள்ளை பணி கொண்டு வெள்ளை கமலத்தில் பெற்றிருந்து வெள்ளை அரியாசனத்திலே இன்று என்னை அரசனோடு சரியாசனம் வைத்ததாய் என்று வணங்கக்கூடிய என்னுடைய தாய் உலகத்தின் கல்வித்தாய் அன்னவள் கலைமகளிடம் ஆசி பெற்று நேராக வந்து கொண்டிருக்கிறேன். முன்பொரு சமயம் என்னுடைய அண்ணன் தகனாகப்பட்டவன் ஒரு 1000 குழந்தைகளை தோற்றுவித்து அந்த 1000 குழந்தைகளின் படைக்கும் தொழில் மீது இருந்த ஆர்வத்தால் பிரம்மனை நோக்கி தவம் செய்து படைக்கும் தொழிலை வாங்கி வாருங்கள் என்று அனுப்பினான். உடனே தந்தையினுடைய கட்டளைக்கு இணங்கி 1000 குழந்தைகளும் பிரம்மனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த நாரதர் தந்தையினுடைய தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணி படைக்கும் தொழிலே பிரம்மன் பட்ட கஷ்டங்கள்
கலசங்களை புறாம் எடுத்துக் கூடினார். உடனே இந்த 1000 குழந்தைகள் பிரம்மனை நோக்கி தவம் செய்வதை விடுத்து எம்பெருமான் ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி தக்கன் 3000 குழந்தைகளை தோற்றுவிக்கு அந்த 3000 குழந்தைகளையும் நாரதர் தவம் செய்ய விடாமல் தடுக்கிறார். உடனே தன்னுடைய ஞானத்தால் உணர்ந்தான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை அறிந்தார். உடனே நாரதர் அழைத்தான். எப்பொழுது தன்னுடைய அண்ணன் குடும்பம் கூட என்று வாராமல் என்னுடைய குடும்பத்திலே நீ கலகத்தை ஏற்படுத்தினாயோ இன்று முதல் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே உன்னுடைய சிரமமாகப்பட்டது 1008 சுக்குகளாக வெடிக்க வேண்டும். ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் இறங்கக்கூடாது என்ற மற்றொரு சாபத்தை மற்ற அதன்படி கலகம் எங்கே என்று தினந்தோறும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இன்று நான் வந்து இறங்கி இருக்கும் இவ்விடமோ என்னுடைய கலகத்திற்கேற்ற நல்ல இடமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். கலகம் அடைக்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கினால் கலகம் அடைக்கும் என்றால் உலகத்தின் மூத்த கடவுள் சிவபெருமான், உலகத்தின் முழுமுதற் கடவுள் இல்லாமல் எம்பெருமான் கணபதி விநாயகப் பெருமான் பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த ஒரு காரியத்தை தொழுதாலும் அக்காரியம் நற்காரியமாகவே அமையும் என்ற காரணத்தினாலே என்னுடைய கலகமும் நிச்சயம் நற்கலகமாக அமைய வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானை கணபதியை வணங்கி கலகத்தை தொடங்கலாம். நாராயணா. அத்திமுகத்தனே 5 கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்திக்கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதே கதி எனக்கு நீ என்று வேறு யாரோ. அஞ்சு கரங்களே அபயங்களே, அஞ்சு கரங்களே அபயங்களே, அஞ்சு கரங்களே அபயங்களே, கஜமுகனில் காருண்யமே, கஜமுகனில் காருண்யமே, அருளும் வாரம் சரணங்களே என்றும் 5 கரங்களே அபயங்களே. மதயானை முகத்தோடு நம்மை காப்பவள், தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவள். மதயானை முகத்தோடு எமை காப்பவள், தேவாதி தேவர்கள் அவன் மூத்தவள். ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவள், ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவள். அசைகின்ற துதிக்கையே வரம் இறைப்பவள், அசைகின்ற துதிக்கையே வரம் இறைப்பவள். மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார், மாங்கனி தனக்கென்று விளையாட்டு, அதனாலே அதை இன்னும் உண்ணாம வைத்த அந்த 5 கரங்களே அபயங்களே. ராஜாதி ராஜன் அவன் சிவன் மடியிலே, ஏழு உலகங்கள் அவன் பிடியிலே. ராஜாதி ராஜன் அவன் சிவன் மடியிலே,
ஆக்கல் ஆக்கல் அழித்தல் காத்தல் உலகத்தை படைப்பவன் பிரம்மதேவன் எவ்வாறு 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவராசிகள் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை புண்ணிய ஜீவராசிகளும் என்னுடைய தந்தை பிரம்மனால் படைக்கப்பட்டவை அளிக்கும் தொழிலை மேற்கொண்டோடு மாமன் சிவனார் ஆனால் இந்த உலகத்தை மச்சம் குர்மம் ராகம் வாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கின்னு சொல்லக்கூடிய தசமதாரத்தின் மூலமாக கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டில் பரந்தாமன். அப்பேற்பட்ட பரந்தாமன் இந்தியனுடைய கழகத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த திருமால் பெருமாளினுடைய அருளாசியோடு கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் வந்து இறங்கி இருக்கக்கூடிய இடமோ குறிஞ்சி நிலம் வேள்விமலை சாறு. இப்பேற்பட்ட குறிஞ்சி நிலமோ முருகனுக்கு சொந்தமான இடம் எங்கெல்லாம் குன்றி இருக்கின்றது அவ்விடத்திலெல்லாம் முருகப்பெருமான் வாசம் செய்வதாக ஐதீகம். அப்பேற்பட்ட முருகனுக்கு சொந்தமான இந்த குறிஞ்சி நிலத்திலே வந்து என்னுடைய கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் கண்ணனுடைய அனுமதி நிச்சயம் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே முருகப்பெருமானை வணங்கி கழகத்தை தொடங்கலாம். நாராயணா. இந்த மேடைக்கு 4வது நாரதராக வந்திருக்கும் கார்த்திக் ராஜா அவர்கள் ஏற்கனவே இரண்டு முறை ஜெயபார்த்திவனும் 4 முறை KS ராதாகிருஷ்ணனும் 1 முறை படையப்பாவும் 4வது முறையாக கார்த்திக் ராஜா இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் பொன்னாடை ஒத்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த மேடைக்கு வருவதென்றால் லேசான காரியம் இல்லை. இந்த ஐயனாருடைய அருள் பெற்றுத்தான் வர முடியும். ஒவ்வொருத்தரும் இந்த வள்ளியாக இங்கே நடிக்கக்கூடியவர்கள் மஞ்சளை வந்து 3 முறை வந்திருந்தார்கள். கவிதாஸ்ரீ ஒரு முறை, சாந்திஸ்ரீ ஒரு முறை, அன்னலட்சுமி 5வது முறையாக இந்த லட்சுமி அவர்களுக்கு 2 ஆண்டு காலத்திற்கு முன்னாடியே நாங்கள் தேதி கேட்டப்போ நாடக அமைப்பாளர் அவர்கள் தேதி கிடைக்கவில்லை, எப்படியாவது இந்த முறை கொண்டு வந்து நாடகம் அமைப்போம் என்று சொன்னார்கள். இந்த ஐயனாருடைய அருள் பெற்று அவங்க பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி நல்ல சீர சிறப்பாக அவருடைய வாழ்க்கையில் இருக்க ஐயனார் அருள் புரிவார் என்று வாழ்த்துகிறோம். ஹலோ, வள்ளியா நடிக்கிற அம்மா வந்து இப்போ வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. அது எல்லாருக்கும் இப்போ தெரியும். இந்த மேடைக்கு வந்திருக்கோம், இப்படித்தான் நடிக்கணும் என்னன்னு சொல்லிடுச்சு. விடிய நின்று அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்லுச்சு. அதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிறோம். நாடகம் பார்க்குறது பெருசு கிடையாது. அவங்க கருத்து சொல்கிறது வந்து தனி, அது இது தனி, இது தனி. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, வேடனும் முருகனும் வந்து மாலை மாற்றும் போது யாருமே இங்கே வந்து மேடையில் இருக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு முதல்ல இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கிறணும். ஒரு நாடகம் போடுறது வந்து பெருசு கிடையாது. அந்த அம்மா வந்து அதை ஆரம்பத்திலே சொல்லிருச்சு. வந்தோடனே எல்லாருமே இப்போ கூட்டமாக இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க, ஆனால் வந்து அந்த மாலை மாற்றும் போது மட்டும் யாரும் இருக்க மாட்டேன்றதை வந்து சொல்லும்போது நம்மளுக்கு மன வருத்தமாக இருக்குது. அதை பார்த்தாத்தான் நம்மளுக்கு அந்த ஐதீகம். அவங்க வந்து கடைசியாக ஒரு பாடல் வந்து பாடுவாங்க, நாடு செழிக்கணும் நல்ல முறையாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பெட்டிக்கார முருகண்ணே எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. அதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கிட்டு நாடகம் பார்க்க அந்த கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அது நல்லபடியாக புரியணும். அவ்வளோதான், நல்லபடியாக நடக்கட்டும். ஆமாம், அண்ணன் சொன்னது மாதிரி விடிய வரைக்கும் மாலை மாற்ற மாதிரி இருங்க. நாடி பற்றி புகழாரம் சேர்த்த அன்பு கிராம பொதுமக்களுக்கு என்னுடைய சர்வம் சார்ந்து கலைக்குடும்பத்தின் சார்பம் நன்றி கிடந்த வணக்கம். பெரிய சாதனை ஒன்றை தங்கள் மத்தியில் நிகழ்த்தி காட்டாவிட்டாலும் உங்களுடைய மனமெல்லாம் புண்படாத வகையில் என்னுடைய கதை தொடரும் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு கலைப்பணியை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது.
முழுவதும் கடவுள்களை பற்றி வணங்கிக் கொண்டிருந்தால் வந்த நேரத்தை கவனிப்பதற்கு சிறிது காலதாமதம் ஆகும். பிறந்த ஊருக்கு புகழை தர வேண்டும், வளர்ந்த நாட்டிற்கு வளமை சேர்க்க வேண்டும் என்பார்கள். எங்கு சென்றாலும் பிறந்த ஊரினுடைய புகழையும் பெருமையும் எவன் ஒருவன் மறக்காமல் இருக்கிறானோ வாழ்க்கையில் வெற்றி அடைவான். அதுபோல என்னுடைய ஊருக்கும் ஒரு பெருமையை சேர்த்து விட்டு வந்த கழகத்தை தொடங்கலாம். பேசும்போது நல்லா இருக்கு, பாடும்போது அவுட். ஏன் ஊரு ஏ ஊரு மதுரை பக்கம் மேலூரு உடப்பம்பட்டு நான் பாடும் நேரம் ராப்போதுரா ஏ ஊரு மதுரை பக்கம் ஏம்பாட்டு மனதில் நிற்கும் நான் பாடும் நேரம் ராப்போதுதா நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கு நான் தூங்க மாட்டி ராப்போதுதா என்னோட நூலும் இல்லை பின்னோட வானும் இல்லை என்னோட நூலும் இல்லை பின்னோட வானும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா ஏ ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசு நிற்கும் நான் பாடு பாடும் காத்தோடுதான். யார் யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அல்ல கிளியே வாழ்க்கை என்ன அச்சு நான் ஊராரே ஏற்றி விட்டு ஏறி நிற்கும் தன்னந்தனியே அத போல உன்னைத்தானே நான் பார்க்கிறேன். விதியோடு ஓடி அடிதங்கச்சி குடிகாரே இவன் ஓங்கச்சி பார்த்தாலே சோகம் தீரும் அதனால பாடு ஏன் பாட்டு மனதில் நிற்கும் பாடு பாடு ராப்போதுரா. எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கு என்னும் போது வாய்க்காதம்மா வாய்க்காட்டி விட்டு தள்ளோ வந்தாரே வரவள் வைக்கும் விட்டு போனா செலவில் வைக்கும் வேண்டாதவாரோ எல்லாம் ஏந்தாங்களோ பூத்ததெல்லாம் காயாகுமா காயானதெல்லாம் கனியாகுமா இதுக்காக ஏங்கலாமா அதனால பாடு ஏ ஊரு மதுரை பக்கம் ஏ பாட்டு மனசு நிற்கும் நான் பாடு நேரம் ராப்போதுதா நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கு நான் தூங்க மாட்டேன் ராப்போ